ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரஜினிகாந்த், நயன்தாரா, நிவேதா தாமஸ், பிரடீக் பாபர், யோகி பாபு நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ள தர்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஏஆர் முருகதாஸ் இணைந்திருக்கும் முதல் படம்தான் தர்பார். ஏஆர் முருகதாஸின் இத்தனை வருட காத்திருப்பு தற்போது நிறைவேறியிருக்கிறது. இந்த கூட்டணி திரையில் எப்படி ஜொலித்திருக்கிறது என்பதே ரசிகர்களினுடைய பேராவலாக இருந்திருக்கிறது. ரஜினி ரசிகர்களை பொறுத்தவரையில் ரஜினிகாந்தை திரையில் பார்த்தாலே போதும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த படம் முழு விருந்துதான். ரஜினியை தாண்டி வேறு எந்த விஷயமும் படத்தில் கிடையவே கிடையாது. முழு படமுமே ரஜினிக்காக மட்டுமே எடுக்கப்பட்டது என்றே நாம் சொல்ல முடியும். இந்த திரைப்படத்தை பிரபல தயாரிப்பு நிறுவனமான சு பாஸ்கரன் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். படத்திற்கு ராக் ஸ்டார் அனிருத் இசையமைத்திருக்கிறார். தர்பார் படத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவாகவும், நயன்தாரா, நிவேதா தாமஸ், சுனில் ஷெட்டி, யோகி பாபு, ஸ்ரீமன் ஆகியோர் மிக முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். இத்திரைப்படத்தை லைகா நிறுவனம் மிகப்பெரிய பொருள் செலவில் தயாரித்து வெளியிட்டுள்ளது என்றே நாம் சொல்ல முடியும். தர்பார் படத்தினுடைய முதல் காட்சியிலேயே ரஜினிகாந்தினுடைய அட்டகாசம் நிறைந்த ஆக்ஷன் சண்டை காட்சிதான். பட்டாசுகள் வெடித்தும் கோலாகலமும் வந்த ரசிகர்களுக்கு முதல் காட்சியே விருந்தாக அமைந்தது என்றே நாம் சொல்லலாம். ரீரிலீஸும் அப்படித்தான். அதிலும் கொஞ்சம் கூட குறையில்லாமல் ரசிகர்கள் தற்போது ரிலீஸ் செய்வதைப் போல மிகவும் எனர்ஜியுடனும் உற்சாகத்துடனும் தர்பார் திரைப்படத்தை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். ரஜினியை டெல்லியிலிருந்து மும்பைக்கு போதைப்பொருள் மாஃபியா கும்பலை ஒழித்து கட்ட அனுப்புகிறார்கள். அவர்களை அழிக்கிறதற்காக ரஜினிகாந்த் மும்பை வருகிறார். ரஜினியினுடைய பெயர் படத்தில் ஆதித்யா அருணாச்சலம். அவருக்கு ஒரே மகள் வள்ளியாக அறிமுகமாகிறார் நிவேதா தாமஸ். முதல் பாதி ரஜினிகாந்த், நயன்தாரா, யோகி பாபு, நிவேதா என்றே செல்கிறது. பல காட்சிகள் நகைச்சுவையும் காதலும் கலந்தே செல்கிறது. ஒரு பிரச்சனையில் ஆதித்யா முக்கியமான போதைப்பொருள் மாஃபியா கும்பலில் ஒருவனை கொல்கிறார். அவன் வில்லன் ஹரி சோப்ராவினுடைய மகன் என்று பின்னர் தெரிய வருகிறது. இதனால் மிகவும் கோபமடையும் வில்லன் ஹரி சோப்ரா யார் அந்த போலீஸ் என்று தேடத் துவங்குகின்றான். இங்கே படத்தினுடைய இன்டர்வல் வருகிறது. முதல் பாதி பெரிதாக போர் அடிக்காமல் சென்றுவிட்டது. இரண்டாம் பாதியில் விறுவிறுக்கு பஞ்சமே இல்லை என்றே நாம் சொல்லலாம். சுனில் ஷெட்டி படத்தினுடைய முக்கிய வில்லன் காட்சிகள் மிகவும் குறைவு. படத்தில் அவர் தனது நடிப்பால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்கின்றார். ரஜினியுடன் அவர் மோதும் காட்சிகள் அனைத்தும் ரசிக்க வைக்கின்றன. சண்டை காட்சிகள் அனைத்துமே பேசப்பட்டும், குறிப்பாக கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் மொத்தத்தில் சுனில் ஷெட்டி தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை மிகவும் அற்புதமாக நடித்துள்ளார். சுனில் ஷெட்டியினுடைய முகத்தில் ஆக்ரோஷமும் வில்லத்தனமும் இன்னமும் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் காணப்படுகின்றது. இரண்டாம் பாதியில் ஹரி சோப்ரா ஆதித்யா மகளான நிவேதா தாமஸை கொல்கின்றான். இந்த இடத்தில் ரஜினி மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார். தன் மகளை கொன்ற ஹரி சோப்ராவை தேடிச் செல்கின்றார். அவனுடன் மோதவும் தயாராகின்றார். அதற்கிடையில் சில பிரச்சனைகள். கடைசியில் ரஜினி வில்லனை வென்றாரா, கொன்றாரா, அதிலிருந்து மீண்டு வந்து மாஃபியா கும்பலை ஒழித்து கட்டினாரா என்பதே ரஜினிகாந்தினுடைய தர்பார். தர்பார் படத்தினுடைய முதல் பாதி ஆக்ஷன், சென்டிமெண்ட், காதல் காட்சி, சண்டை மற்றும் காமெடி என்றே கடந்து சென்றது. ஆனால் இரண்டாம் பாதி அப்படியே தலைகீழாக மாறுகின்றது. ரஜினியினுடைய மகள் இறப்பு, அதைத் தொடர்ந்து நகரக்கூடிய காட்சிகள் மிகவும் சுவாரஸ்யமான முறையில் ஏஆர் முருகதாஸ் ஸ்டைலில் திரைக்கதை அமைக்கப்பட்டு இருக்கின்றது. லாஜிக் பிரச்சனைகள் படத்தினுடைய சுவாரஸ்யத்தை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நகர்ந்து கொண்டே செல்கின்றது. மொத்த கதையும் மிகவும் பழமையான கதையாக இருந்தாலும் அதிலும் அதிகமான சுவாரஸ்யமான முறையில் இன்னும் பலமான திரைக்கதை அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஏஆர் முருகதாஸ். படத்தில் மிகவும் முக்கியமாக பேசப்படுவது சந்தோஷ் சிவனினுடைய ஒளிப்பதிவு. இந்திய திரையுலகில் முன்னணி ஒளிப்பதிவாளர்களில் ஒருவன்தான் சந்தோஷ் சிவன். ஒரு மாயாஜாலம் தெரிந்த நபர் மற்றும் முருகதாசுடன் ஸ்பைடர் படத்திற்கு பிறகு இவரை முருகதாஸ் இந்த திரைப்படத்தில் ஒளிப்பதிவு செய்து வைத்தார் என்பது படம் பார்க்கும் பொழுது அனைவருக்குமே தெரியும். சந்தோஷ் சிவனின் ரஜினி மற்றும் நயன்தாரா பலரை அழகாக காட்சிப்படுத்தியுள்ளார் என்பது பாராட்டப்பட வேண்டிய முக்கியமான விஷயமாக உள்ளது. ரஜினியினுடைய மகள் பெயர் வள்ளி, சைட் அடிக்கும் நயன்தாராவின் பெயர் லில்லி. இந்த இரண்டு பெண்களுக்கு நடுவில் யோகி பாபு கொடுக்கக்கூடிய காமெடி கவுண்டர் டயலாகுகள் சிரிப்பை மிகவும் தியேட்டர்
அதிரும் அளவிற்கு கொடுத்துள்ளார் இயக்குனர். ரஜினியினுடைய காஸ்டியூம் அவ்வளவு அழகாக பண்ணியுள்ளார்கள். ஹேர் ஸ்டைல், நடை, உடை, பாவனை எல்லாமே மிகவும் அழகாக காட்டியிருக்கின்றார்கள். ரஜினியினுடைய போலீஸ் காஸ்டியூமும் மற்றும் நவநாகரிக இளமை தோற்றத்தில் பல காட்சிகளில் ரசிகர்களை மிகவும் கவர்கின்றார் ரஜினி. படத்தில் இடைவேளை வரை விறுவிறுப்பாக சென்ற திரைக்கதை அதன் பிறகு சற்றே தொய்வு ஏற்பட்டாலும் இரண்டாவது பாதியில் நடிகர் ஸ்ரீமன் அறிமுகமாகின்றார். சில காட்சிகள்தான் அவருக்கு, ஆனால் மனநிறைவுடன் செய்துள்ளார். அவர் நயன்தாராவினுடைய பெரியப்பா பையனாக திரைப்படத்தில் வலம் வருகின்றார். தனது மகளை கொன்ற கோபத்தில் சுனில் செட்டி ரஜினியினுடைய மகளை பழிவாங்க துடிக்கின்றார். இதனை பல சண்டைகள் மற்றும் சென்டிமெண்ட் காட்சிகளுடன் சொல்லியிருக்கின்றது செகண்ட் ஆஃப். இரண்டாவது பாதியில் வரக்கூடிய ரயில் நிலையத்தில் ஒரு சண்டை காட்சி ரசிகர்களிடையே மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. அந்த சண்டை காட்சியில் அனிருத்தினுடைய பின்னணி இசையில் தெறிக்க விடுக்கின்றார். சண்டை முடிந்ததும் ரஜினி மற்றும் நிவேதா தாமஸ் தாக்கப்படுகின்றார்கள். ரஜினி மருத்துவமனை செல்கின்றார். அவரை ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்படுகின்றது. இதற்கு பிறகுதான் பல ட்விஸ்ட் அண்ட் டர்னாக மூவியில் வைத்துள்ளார் இயக்குனர். போலீஸ் என்றாலே தன் குடும்பத்திற்கு எப்பவுமே பிரச்சனைதான் என்பதை பல இந்திய சினிமா நமக்கு காட்டியுள்ளது. இந்த படத்திலும் முருகதாஸ் இந்த விஷயத்தை சொன்னது மிகவும் பழைய விஷயமாக இருந்தாலும் அதை காட்டியுள்ள விதம் மிகவும் புதுமையாக உள்ளது என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த படத்தினுடைய கலை இயக்குனர் சந்தானம் மும்பை பின்புலத்தில் நடப்பதால் படத்திற்கு அதிகம் இவரினுடைய கலை தேவைப்பட்டது என்றே நாம் கூற முடியும். இவரது கலையின் சேவை தர்பாருக்கு தேவை. கலை இயக்குனராக சந்தானம் மிகவும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார். மொத்தத்தில் ரஜினியினுடைய தர்பார் பெரிதாக வெடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வெடி முதலில் எதிர்பார்த்ததை போல் வெடித்தாலும் போக போக மிகவும் எதிர்பார்ப்புடன் ரசிகர்கள் மத்தியில் வெடித்தது என்றே நாம் சொல்ல முடியும். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.